பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. என்னாகும் 23:20. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. சபிக்க வந்தவன், அழிக்க வந்தவன், நாசமாக்க வந்தவன் சொன்ன வார்த்தை தான் இது. ஆண்டவர் தான் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டார். கட்டளை வந்து விட்டது, அதை என்னால் திருப்ப முடியாதுப்பா என்று சொல்லி அவன் தன் தோல்வியை ஒப்புக்கொள்வதை நான் பார்க்கின்றோம். உங்களை அழிக்க வேண்டும் என்று, உங்களை நாசமாக்க வேண்டும் என்று, உங்கள் பிஸ்னஸை, உங்களுடைய தொழிலை, உங்கள் குடும்பத்தை நாசமாக்க வேண்டும் என்று எத்தனை பேர் எழும்பி வந்திருக்கலாம். ஆனால் அவங்க எவ்வளோ பிரயத்தனம் எடுத்தாலும் நடக்கவே நடக்காது. மாறாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். கர்த்தர் உங்களை பெருக பண்ணி கொண்டே இருப்பார். யாரெல்லாம் அழிக்க வர்றாங்களோ அவங்க சொல்லுவாங்க, இவனை ஒன்றுமே செய்ய முடியாது, இவளை ஒன்றுமே செய்ய முடியாது, கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் இவரை ஆசீர்வதிக்க யாரால திருப்ப முடியாது என்று சொல்லி அவர்கள் தங்கள் வாயாலே சொல்லுவார்கள். உங்கள் எதிரிகள், உங்களை நாசமாக்க வந்தவர்கள் எல்லாரும் ஒத்துக்கொள்வார்கள், இந்த மனிதனை தொடவே முடியாது, இவன் கர்த்தரிடத்தில் கிருபை பெற்றவன், இவன் ஒரு இஸ்ரவேலன், இவன் ஆண்டுடைய பிள்ளை, விருத்த சேதனம் செய்யப்பட்டவன் என்று சொல்லி எல்லாரும் சொல்லுவார்கள். அந்த நாட்கள் இன்றைக்கே வருகிறது. உங்களை யாரால் அசைக்க முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
பாடிடும் பரமனின் சேனை ஆர்ப்பரிப்போடு முன் சென்றிடும். அல்லேலூயா பாடிடும் பரமனின் சேனை ஆர்ப்பரிப்போடு முன் சென்றிடும். பரமனின் முகம் காணும் நாளதிலே, பரமனின் முகம் காணும் நாளதிலே மகிமையின் சாயலை அணிந்திடுவோம், மகிமையின் சாயலை அணிந்திடுவோம். சீயோனே சீயோனே வல்லமையை என்று அறிந்துகொள், உன் நேசர் வருகிறார் வருகிறார் வருகிறார், உன் நேசர் வருகிறார் வருகிறார் வருகிறார். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக என்னாகும் 23வது அதிகாரம் 19வது வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஊழியத்தை ஆரம்பித்த ஆரம்ப காலங்களிலேயே எனக்கு மிகவும் பிடித்த வசனம்தான் இது. அப்பொழுது நான் சென்னை கல்லூரியிலிருந்து படித்து வெளியே வந்து நான் வேலை இல்லாமல் முழு நேரமாக கர்த்தருடைய பணியை செய்து கொண்டிருந்த காலம் அது. அப்பொழுது ஒரு சில வாலிபர்கள், ஒரு 10-15 வாலிபர்கள் அடியாருடைய ஊழியத்தின் மூலமாய் சந்திக்கப்பட்டு ஆர்வமாக என்னை பின்பற்றி கொண்டிருந்த காலம் அது. வாரந்தோறும் அவர்களுக்கு சென்று நான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பது வழக்கம். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு தந்தார். அதில் நீங்கள் கவனிங்க, பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. மனிதர்கள் என்றாலே அவர்கள் பொய் சொல்லுகிறவர்கள். உனக்கு நான் நிச்சயமாக இதை தருவேன், நிச்சயமாக இதை செய்வேன், நிச்சயமாக உன் கூட இருப்பேன், நான் உன்னை கடைசி வரைக்கும் நேசிப்பேன் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அதை செய்ய மாட்டார்கள், பொய் சொல்லுவார்கள். காரியமாக வேண்டும் என்பதற்காக மனிதர்கள் என்ன பொய்யை வேண்டுமென்றாலும் சொல்லுவார்கள். தமிழிலே ஒரு பழமொழி உண்டு, ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு 1000 பொய்யினாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ ஒரு தவறான ஒரு பழமொழி பாருங்கள். ஒருவருடைய வாழ்க்கையை அழிவதற்காக 1000 பொய்யினாலும் சொல்லி கல்யாணத்தை முடிங்கிறது எவ்வளோ ஒரு தவறான ஒரு பழமொழி. அந்த அளவுக்கு பொய்களை சொல்லி நிறைய பேர் திருமணத்தை முடிக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு மனிதனை நான் சந்தித்தேன். 1000 பொய்யை சொல்லி ஒரு நிலத்தை அடிமாட்டு விலைக்கு அவர் வாங்குறார். 1000 பொய். ஐயோ, அப்படி துணிகரமாக ஒரு பொய் சொல்கிற ஒரு மனிதனை நான் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு கேவலமான ஒரு வாழ்க்கை, கேவலமான பொய்கள், காரியம் ஆகணுங்கிறக்காக என்னன்னாலும் சொல்கிறத மனிதர்களை காண்கிறோம். ஆனால் மனிதர்கள் பொய் சொல்லலாம், ஆனால் பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல. ஒரு நாளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பொய் சொல்ல மாட்டார் என்பதை இந்த வசனம் நமக்கு அழகாக சொல்கிறது. இது நம்மை அதிகமாக உற்சாகப்படுத்துகிறது, பெருமைப்பட வைக்கிறது. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு மேலானவர், அவர் எவ்வளவு மனிதர்களைப் போல் அல்ல, அவர் உயர்ந்தவர், அவர் பரிசுத்தர், அவர் தூய்மையானவர். அவருக்கு யாரையும் ஏமாற்ற வேண்டுகிற அவசியம் இல்லை, யாரிடத்திலும் பொய் சொல்ல வேண்டுகிற அவசியம் இல்லை, காரியமாக வேண்டும் என்பதற்காக யாருடைய காலிலும் விழ வேண்டுங்கிற அவசியம் இல்லை. அவர் ஒருபொழுதும் பொய் சொல்லுகிறவர் அல்ல என்பதைத்தான் இந்த இடத்தில் நாம் காண்கிறோம். பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல. மனிதர்கள் என்றாலே பொய் சொல்லுகிறவர்கள். இன்றைக்கு அரசியலில் எத்தனை பேர்கள் எவ்வளோ பொய்களை சொல்லுகிறார்கள். நேற்று ஒன்று இன்றைக்கு ஒன்று சொல்லுகிறார். அரசியல்லாம் பக்கத்தில் போய் பார்த்தோன்னா ஐயோ, அது மிகவும் நாற்றம் அடிக்கிறதாக இருக்கிறது. அதே போல் யுத்தங்கள் நடக்கிற நாடுகளில் பாருங்கள், எவ்வளவு பொய்களை மனிதர்கள் சொல்கிறாங்க. பொய்யை சொல்லி அவர்கள் வெற்றி பெறும் பொழுது ஒரு கூட்டத்தார் அவரை வாழ்த்துகிறார்கள். பரவாயில்ல, பொய் சொல்லி அவர் செஞ்சிட்டார், அவர் பெரிய சாணக்கியன், அவர் பெரிய ராஜதந்திரி. பொய்களை பேசுகிறவர்களுக்கு மரியாதை கொடுக்கிற ஒரு உலகத்தின் மத்தியில் வாழ்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்லவே அல்ல.
அவர் பொய் சொல்லி தான் எதையும் சாதிக்கணுங்கிற அவசியம் அல்லவே அல்ல. எதற்காக இந்த வசனத்தை நாம் இங்கே பார்க்கிறோம்? இல்லை ஆண்டவர் எதற்காக இப்படிப்பட்டவர்கிறத சொல்கிறோம்? பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. ரெண்டாவது ஒரு குவாலிட்டி, மனுஷனுடைய குவாலிட்டி, மனம் மாறுவான். இன்றைக்கி ஒன்று சொல்லுவான், நாளைக்கு ஒன்று சொல்லுவான். மனிதர்கள் என்றாலும் இப்போ ஒன்று சொல்லுவாங்க, 10 நிமிஷம் கழித்து வேறு ஒன்று சொல்லுவாங்க. பெண்கள் சேலையை கடைக்கு போனாங்கன்னா ரொம்ப தமாசாக இருக்கும். இந்த சேலையை எடுக்கணுமாங்க, அப்புறம் அந்த சேலையை எடுக்கணுமாங்க, அப்புறம் அந்த சேலையை எடுக்கணுமாங்க. ஒரு 5-6 மணி நேரம் அந்த காலத்தில் இந்த சகோதரிகள் எல்லோரும் ட்ரெஸ் எடுக்க போயிட்டு சேலை எடுக்க போயிட்டு கடைசியில் அவங்க சேலையை வாங்கிட்டு வரும்போது கோவத்தோடு வருவாங்க. எது கோவத்தோடு வரீங்கன்னா, நான் எடுக்க நினைச்ச சேலையை அவங்க எடுத்துட்டாங்களே அப்படிம்பாங்க. அவங்க மனம் மாறிக்கிட்டே இருக்கும், இந்த சேலை இல்லை, இந்த சேலை, அந்த சேலை. அதே மாதிரி மனிதர்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் தன் மனசை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஃபேஷனை சினிமாவில் இல்லைன்னா வாலிபர்கள் காலேஜில் படிக்கிறவங்களாம் ட்ரெஸ்ஸில் ஃபேஷனை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. பலூன் பேக்கி, டைட்ஸு, அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பெல் பாட்டம், நிறைய அந்த ஃபேஷன்ஸ் மாறி மாறி வரும். ஏனென்றால் ஒரே போல் மனிதர்கள் இருப்பதே கிடையாது. அவங்க மனசை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. 2 நாள் சாம்பார் சாப்பிடுவாங்க, 2 நாள் மீன் குழம்பு சாப்பிடுவாங்க, அப்புறம் நல்லாவே இல்லை, நீ எனக்கு பிரியாணி கொண்டா, சிக்கனை கொண்டா, செட்டிநாடு சிக்கனை கொண்டா, தந்தூரி சிக்கனை கொண்டா. அப்படி மனுஷனுடைய மனசு மாறிக்கிட்டே இருக்கும். டேஸ்ட்டு ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் மனம் மாறாதவர் என்று இந்த வார்த்தை அழகாக சொல்லுகிறது. பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. ஆண்டவருடைய மனசு மாறவே மாறாது. அவர் ஆபிரகாமை நேசித்தார், என்னுடைய சிநேகிதனை என்று அழைத்தார். அவரை சோதித்து புடமிட்டு தன்னை தங்கத்தை போல மனிதன் என்று புரிந்து கொண்டார். அது நிமித்தமாக அவருடைய மகனாகி ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு ஒன்றும் பெரிய திறமைசாலியே கிடையாது. ஈசாக்கு தேவ சித்தமே தெரியல. அதனால தான் அவர் யாக்கோபை ஆசீர்வதிக்காமல் அவர் ஏசாவை ஆசீர்வதிக்கிறதுக்கு போனார். அந்த அளவுக்கு அவருக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் அவர் ஆபிரகாமுடைய மகன்ங்கிற ஒரே காரணத்துக்காக நான் ஈசாக்கின் தேவன் என்று இன்றைக்கு வரைக்கும் அவர் தன்னை அழைக்க சொல்கிறார். அதுக்கு பிறகு யாக்கோபு ஒரு பெரிய எத்தை, சொந்த அண்ணனையே ஏமாத்தினவர், எவ்வளோ பாவங்களை செஞ்சவர். இருப்பினும் கூட அவர் ஆபிரகாமுடைய பேரங்கிறதுனால அவர் அங்கே சொல்லுகிறார், யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன். இப்படியாக நம்முடைய வாழ்க்கை பாதையிலே நாம் போகிற பொழுது ஆண்டவர் ஆபிரகாம் மீது பாசத்தை இன்னைக்கு வரைக்கும் அவர் மாற்றாமல் இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு பெரிய நாடாக்கி, அதுக்கு பிறகு தாவீதையை சந்ததியில் கொண்டு வந்து தானும் அந்த சந்ததியில் பிறந்து இத்தனையோ வருடங்கள் 2000 வருடங்களுக்கு அவர் செஞ்ச பாவத்து நிமித்தமாக இயேசுவை சிலுவையில் அடித்து கொண்டதுனால உலகம் முழுக்க அவர் சிறடிக்கப்பட்டாலும் மறுபடியும் அவர்களை ஒன்று சேர்த்து ஒரு நாட்டை கொடுத்து எல்லாம் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா ஆபிரகாம்கிட்ட தான் ஆரம்பிக்குது. அவர் மனம் மாறவே இல்லை. ஆபிரகாமே உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தையில் பொய் இல்லவே இல்லை. இதைத்தான் இந்த நாட்களிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். பிரியத்துக்குரியவர்களே, தேவன் ஆபிரகாமுக்கு உண்மையுடையவராக இருப்பார் என்றால், ஆபிரகாமுக்கு பொய் சொல்லாமல் இருப்பார் என்றால் உங்களுக்கும் அவர் பொய் சொல்லாதவராக இருப்பார். அதுக்கு தான் இந்த வசனம், அதுக்கு தான் இந்த வாக்கு தத்துவம். உங்களையும் ஆண்டவர் தெரிந்து கொள்வார் என்றால், உங்களையும் ஊழியத்திற்கு அழைப்பார் என்றால், அவர் உங்களையும் நேசிப்பார் என்றால் கடைசி வரைக்கும் அவர் நேசிப்பார். அவர் மனதை மாற்றிக்கொள்ளவே மாட்டார். உங்களை நேற்று நேசிக்கிறவங்க இன்றைக்கி கள்ள தூக்கி வீசலாம். நேற்று உங்களை ஆகவோன்னு புகழ்ந்தவன் இன்றைக்கி உங்களை மாதிரி அயோக்கிய பயிலே கிடையாதுன்னு சொல்லலாம். அது மனுஷன் அப்படி தான் சொல்லுவான், மனுஷி அவன் அப்படி தான் சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் கடைசி வரைக்கும் உங்கள் மீது வைத்த பாசத்தை அவர் மாற்றிக்கொள்கிற தெய்வம் அல்லவே அல்ல. அழைத்த அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாதவைகள் என்று வசனம் சொல்லவில்லையா? பிரியத்துக்குரியவர்களே, இப்படியாக ஆண்டவர் அவர் எப்பொழுதும் ஒரே போல நம்முடைய வாழ்வில் நம்ம நேசிக்கின்றார். அவர் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒரு காலம் உங்களை பொய்யான அன்பினால் அவர் நேசிக்கிறவர் அல்ல, பொய் சொல்கிறவர் அல்ல. இந்த உலகத்தில் மனிதர்கள் எல்லாம் பொய் சொல்வதை பார்த்து நீங்கள் மன வெறுத்து போயிருக்கலாம். என்ன இந்த உலகம், என்ன இந்த மனிதர்கள் இவ்வளோ பொய் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி தான் இந்த உலகம் இருக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். நாம் எப்பொழுதும் நோக்கி பார்க்க வேண்டியது நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் பொய் சொல்ல மாட்டார், அது நமக்கு போதும். பாருங்கள், அந்த வசனம் அப்படியே சொல்கிறது, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இப்போ தான் முக்கியமான பாயிண்டே வருது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. 2026 நுழைஞ்ச உடனே உங்களுக்கு ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கலாம் அல்லவா? வாக்குத்தத்த கூட்டத்துக்கு போயிருப்பீங்க, நீங்கள் தனிமையில் ஜபிச்சிருப்பீங்க, உபாசம் பண்ணியிருப்பீங்க. ஆண்டவரை 2026 என்னை இப்படியாய் ஆசீர்வதி, இப்படியாய் ஆசீர்வதி. அப்போ ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்துருப்பார். வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ.
அன்றைக்கு 2026 ஜனவரி 1ஆம் தேதி சொன்னதை இப்போ ஏப்ரல் முடிய போகுது, மே மாதம் வரப்போகுது. அவர் சொல்லியும் அன்றைக்கி உங்களுக்கு வாக்கு பண்ணியது நிறைவேற்றாமல் இருப்பாரோ? தேவன் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் என்றால் அது நிச்சயமாக அவர் அது செய்தே தீருவார். மனிதன் ஒன்றை சொன்னான்னா செஞ்சாலும் செய்யலாம், அநேக நேரங்களில் செய்யாமலே போயிடலாம், மறந்தே போவான். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் சொன்னால் செய்யாமல் இருப்பாரோ? இதை இந்த நாளிலே ஒரு சவாலாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அதை ஒரு நோட்டில் எழுதுங்க. இப்படி நீங்கள் இதனப்பா சொன்னீங்க, பிரதர் இந்த வசனத்தை வச்சு பேசுகிறாரு, அவர் வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ என்று பேசுகிறார். இப்போ எனக்கு ஏன் நீங்கள் செய்யலை, செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளு. உங்கள் பிள்ளை இன்றைக்கி எவ்வளவோ ஒரு கடினமான மனதில் இருக்கலாம், நீங்கள் சொல்கிறது கீழ்ப்படியாமலே இருக்கலாம், போதைக்கு அடிமையாக போயிருக்கலாம், கெட்ட நண்பர்கள் கெட்ட சகவாசங்கள் இருக்கலாம், கர்த்தருக்கும் அவனுக்கும் அல்லது அவளுக்கும் தூரமாக இருக்கலாம். ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா அவனை சந்திப்பேன், கல்லான இதயத்தை எடுத்து சதையான இதயத்தை நான் பொருத்துவேன். ஆண்டவர் நிச்சயமாக அதை செய்வார். அதை அவனை எப்படியாவது சந்தித்து அவனை நல்ல பிள்ளையாக அவளை நல்ல பிள்ளையாக மாற்றுவார். உன் கற்பத்தின் கனியை சிங்காசனத்தில் வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தம் கொடுப்பார் என்றால், உங்கள் பிள்ளை எவ்வளவு தாழ்ந்த நிலைமையில் இருந்தால் நல்ல வேலைக்கு போக, திருமணமாக, பேர பிள்ளைகளை காண ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்வார். உன் பிள்ளைகளின் வாழ்வையும் உன் பிள்ளைகளின் வாழ்வையும் நீ காண்பாய். ஆண்டவர் இப்படி சொன்னீங்களே என்ன ஆச்சு, நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்க, நீங்கள் வசனத்தை நிறைவேற்றாமல் இருப்பீங்களோன்னு சொல்லி வார்த்தை சொல்லுதேன்னு சொல்லி கேட்டு பாருங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு அது தடையாக இருந்தாலும், மருத்துவத்தாலே முடியாது என்று சொல்லியிருந்தாலும், காலங்கள் ஆகியிருந்தாலும், வயசாயிருந்தாலும் அவர் கண்டிப்பாக பேர பிள்ளையை கொடுப்பார், பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுவார், சொந்தமான வீட்டை கொடுப்பார், கவர்மெண்ட் ஜாபை கொடுப்பார். கர்த்தர் என்ன சொல்லியிருந்தாரோ அதை நிச்சயமாக செய்வார் என்பதையே இந்த நாளிலே உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவர் ஒன்று சொல்லிவிட்டார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்யாமல் இருக்கவே மாட்டார். என்கிட்ட யாராவது ஏதாவது வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்டாங்கன்னா நான் அதை மறக்கவே மாட்டேன். ஒரு வாரம் ஆகலாம், ஒரு மாதம் ஆகலாம், ஒரு வருஷம் கூட ஆகலாம், நான் ஞாபகத்திலே வச்சுருப்பேன். நான் கேட்டாங்களே, அப்போ அதை நான் செய்யாமல் இருக்கவே மாட்டேன். இரண்டால் யாராவது என்னிடத்தில் ஏதாவது கேட்டால் அதை வாங்கி கொடுக்க வேண்டும், எப்படியாவது செய்துவிட வேண்டும் என்கிற அந்த குணநலனை என் ஆண்டவரை பார்த்து நான் படித்து கொண்டேன். நான் இப்படி மனுஷங்கள்லாம் என்கிட்ட கேட்கும்போது மறக்காமல் செய்கிறேன்னா என் ஆண்டவரும் எனக்கு அப்படி தானே செய்வார். நான் அவட்ட அது வேணும் இது வேணும் கேட்குறேன், நான் செய்வேன் மகனே அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அது எத்தனை காலம் ஆனாலும் பரவாயில்லை, அதை செய்யாமல் அவர் இருக்கவே மாட்டார். நீங்கள் மனிதர்களை எதிர்பார்த்து வாழ்வதை நிறுத்திவிட்டு ஆண்டவரை எதிர்பார்த்து வாழ பழகுங்க. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் நினைத்து அவர் செய்வாருங்கிற நம்பிக்கையில் வாழ்ந்து பாருங்கள். ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எனக்கு ஒரு அண்ணனை தெரியும், எங்கள் அப்பா காலத்துலேருந்தே அவங்க எங்கள் குடும்பத்துக்கு பழக்கம். எங்கள் அப்பாவுக்கே ஒரு ஃப்ரெண்டு, அப்பா காலத்துக்கு பிறகு என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க ஐயா. அப்போது ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்துலேருந்து ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு புரோக்கரேஜ்லாம் செஞ்சு அவங்க குருவி காசு சேர்க்குற மாதிரி சேர்த்து மகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க. கிறிஸ்தவ மாப்பிள்ளையை தான் நான் என் மகளுக்கு கொடுப்பேன், கிறிஸ்தவ ஆலயத்தில் வச்சு தான் திருமணம் நடக்கணும்னு சொல்லி வைராக்கியமாக இருந்து அவங்க அந்த திருமணத்தை நடத்தினாங்க. வீட்டுக்கு வந்து பழத்தட்டில் வச்சு காடு கொடுத்தாங்க, நானும் வாழ்த்தினேன். அதுக்கு பிறகு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. அவங்க 2 பேரும் ஒரு நாள் வெளியே போகிறாங்க, அவருடைய மகளும் மருமகனும் வெளியே போகிறாங்க. வெளியே போனால் 2 நாள் ஆகுது, யாரோ நோட்டம் போட்டு வீட்டை உடைச்சி அவங்களுக்கு திருமணத்துக்குன்னு போட்ட 25 பவுன் நகை, கஷ்டப்பட்டு சேரித்த அந்த நகை ஜொல்லு, அதை களவாண்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு அந்த வீட்டுக்கு வந்து நகை இல்லைன்னா மகா வந்து நேராக அப்பாவுக்கு தான் ஃபோன் பண்ணுறா, டேடி 25 பவுனையும் தூக்கிட்டு போயிட்டாங்க டேடி அப்படின்னு சொல்லி. இவருக்கு அதை தாங்கவே முடியவில்லை, ஏனென்றால் உழைத்து சம்பாதித்தது இவர் தான். அவருக்கு அந்த வருத்தத்தை தாங்கவே முடியலை. ஒரு பைத்தியம் பிடித்தவரை போல மாறிவிட்டார்கள். 1 வாரம் 2 வாரம் ஆயிடுச்சு, எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஐயா இப்படி ஆகிப்போச்சு, எனக்கு தாங்க முடியலையான்னு அழுதாங்க. ஏனென்றால் 250 பவுன் நகை 2500 பவுன் நகை வச்சுருக்காங்களாம் உண்டு, அவங்களுக்கு அதை இழந்தால் கூட ஒன்றும் இல்லை, ஏன்னா அவங்க பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க. ஆனால் இவர் மிகவும் ஏழை, கஷ்டப்பட்டு சம்பாதித்த 25 பவுன் நகை, எத்தனையோ வருடமாய் உழைத்து சம்பாதித்த நகை போயிடுச்சுன்னு அவர் வருத்தப்பட்டார். அப்போது அவங்களுடைய மனநிலைமை சரியில்லை, நீ கூப்பிட்டு ஜோமுன்னு ஆண்டவர் சொன்னார். ஒரு நாள் நான் அவர்களை வரவழைத்து சாப்பிடாமலே இருந்தாங்க, அவர்களுக்கு காஃபி, அவர்களுக்கு பழங்கள், ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்து, அவர்கள் தட்டி கொடுத்து, அவர்களுக்காக நான் ஜெபித்து தீர்க்கதரிசனமாக ஆண்டவர் சொன்னார், இன்னும் ஒரு சில நாட்களிலே உனக்கு அந்த நகைகளெல்லாம் கிடைக்கும், இழந்து போன திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி. இந்த நாளில் காலையிலே அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி
ஐயா நகையெல்லாம் கிடைத்து விட்டது, இந்த நபர் தான் எடுத்திருக்காங்க, எல்லா நகையும் பிடிச்சு என்கிட்ட கொடுத்தாச்சியா, ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப மகிழ்ச்சியா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இன்னும் ஒரு சில நாட்களிலே நீ எல்லாவற்றையும் திருப்பி கொள்வா என்று ஆண்டவர் சொன்னார். உனக்கு நான் திருப்பி கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதை அவர் செய்திருக்கிறார். அவ்வளோதான். அவர் சொன்னார், அவர் செய்திருக்கிறார். அவ்வளோதான். தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையை வசந்த காலமாக மாறிவிடும். இந்த உலகத்திலே அசைக்க முடியாத ஒரு மனிதனாக, மனுஷியாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். கர்த்தர் சொல்லிட்டார் அப்படின்னா அது கண்டிப்பாக அது நடந்தே தீரும். அந்த நகையை கண்டுபிடிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு வாரம் 10 வாரம் தேடியாச்சு, ஒரு துப்பும் இல்லாமல் இருந்தது. ஆனால் பாருங்கள், கர்த்தர் சொன்னார், இன்னும் ஒரு சில நாட்கள் அதை திருப்பிக் கொள்ளுவாய். அதன்படியே ஆண்டவர் செய்தார். எல்லாத்தையும் பத்திரமா, எதெல்லாம் இழந்தாங்களோ எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டார். ஆண்டவருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். காவல்துறையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரித்துக்குரியவர்களே, உங்களுக்கும் ஆண்டவர் அப்படியே செய்வார். இந்த ஐயாவுடைய கண்ணீரை கண்டு அவருக்கு மனமிறங்கி அவருடைய மகளில் இழந்து போன நகையெல்லாம் திருப்ப கொடுத்திருப்பார் என்றால் உங்களுக்கும் அவர் அப்படியே செய்வார். அதாவது முதலாவது தேவையான காரியம், அவர் உங்களுக்கு ஒரு வாக்கு செய்ய வேண்டும். பைபிள் வாசிக்கும் போது வாக்கு பண்ணலாம், நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது வாக்குத்தத்தை தரலாம். இதை போன்ற ஏழை ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிற பொழுது உங்களுக்கு அவர் ஏதாவது வாக்குத்தத்தத்தை தரலாம். அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றுகிறார். அதை பாருங்க, வசனம் சொல்லுகிறது, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, ஒரு வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு கட்டளை கொடுத்துட்டார். இஸ்ரவேலை, கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளை, ஒழுங்காக ஆலயத்துக்கு செல்கிற பிள்ளைகளை, ஒழுங்காக ஜெபித்து பைபிள் வாசிக்கிற பிள்ளைகளை, ஒழுங்காக ஊழியத்தில் முன்பாய் நின்று தாங்குகிற பிள்ளைகளை, ஊழியக்காரர்களை ஒருபொழுதும் கேவலமாய் பேச துணியாதவர்களை, ஊழியக்காரர்களை இரு கைகளாலே தாங்குகின்றவர்களை, ஆண்டுடைய ராஜ்யத்தை கெட்டதற்காக என்ன வேண்டுமென்றாலும் செய்வேன், கண்களை வேண்டுமென்றாலும் பிடுங்கி தருவேன் என்று சொல்கிறவர்களை. இந்த ஐயா ஒரு வைராக்கியமாக இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, என் மகளுக்கு கிறிஸ்தவ மாப்பிள்ளையை தான், ரட்சிக்கப்பட்ட மாப்பிள்ளையை தான் நான் கொடுப்பேன், ஆலயத்தில் வச்சு திரும்ப நடக்கும். இது போன்ற வைராக்கியம் உடையவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க எல்லாரும் கட்டளை பெற்றிருக்காங்க. கட்டளை கொடுத்துறார். அப்படிப்பட்டவர்களை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி கட்டளை கொடுக்கிறார். நீங்கள் தரித்திரமாக இருப்பதும், வியாதியில் இருப்பதும், நீங்கள் ஒன்றுமில்லாமல் இருப்பதும், நீங்கள் கண்ணீரின் மத்தியிலே வாழ்வதும் ஆண்டவருக்கு சித்தமல்ல. உங்களை ஆசீர்வதிக்க கட்டளை வந்து விட்டது. என் மகன் நல்லா இருக்கட்டும், அவன் இரவும் பகலும் என்னையை நோக்கி பார்த்து கூட்டுட்டே இருக்கிறான், அவன் மகனுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து கட்டளை கொடுத்துட்டார். அப்போ நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. எனக்கு லீவு காலம் ஆரம்பித்து விட்டது. 45 நாட்கள் லீவ். நான் ஏசப்பட்டு சொல்லிட்டேன், என்னை பயன்படுத்துங்க, நான் வீட்டில் படுத்து கிடக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் படுத்து கிடப்பதற்கு காலங்கள் இருந்தது. சென்ற வருடம் இதே காலத்தில் என் குடும்பம் அவ்வளவு அல்லல் பட்டது. வியாதி நிமித்தமாக அவ்வளவு கஷ்டத்தை நாங்கள் போய் சந்தித்தோம். இன்றைக்கு இந்த வெட்டுக்கிளிகள், முசுகட்டை பூச்சிகள், பச்சை கிளிகள், பச்சை புழுக்கள் தின்ற வருஷத்துக்கு பதிலாக நீ சந்தோஷமான நாட்களை காண செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அன்றைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். போன வருஷம் இதே நேரத்தில் குடும்பத்தில் அவ்வளோ கஷ்டம். எனவே இந்த வருடத்திலே அதே காலத்தில் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஐயா என்று சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். என் தகப்பனுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்தான் அவர்கள் மரித்தார்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போனாங்க. அதே காலத்தில் கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். எந்த அளவுக்கு துன்பத்தை பட்டீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷத்தை பெறுவீர்கள். சங்கீதம் 90 வாசிக்கிறோம், தேவரீர் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் நீர் எங்களை சிறுமைப்படுத்திய வருஷங்களுக்கும் தக்கதாக எங்களை ஆசீர்வதியும். எவ்வளவு துன்பத்தை கண்டோமோ, எவ்வளவு சிறுமையை கண்டோமோ, வெட்கத்தை கண்டோமோ, அவமானத்தை கண்டோமோ, அவ்வளவுக்கு தக்கதாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார். ஆண்டவர் உங்களை உயர்த்த போகின்றார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடுவோமா, நாம் ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, நீங்கள் இவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, நீங்கள் எங்களை ஆண்டவரை மறக்கிற தெய்வம் அல்ல, எங்களுக்கு பொய் சொல்லுகிற தெய்வம் அல்ல, மனதை மாற்றிக்கொள்ளாத தெய்வம் என்று சொல்லி உண்மை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இவ்வளோ ஒரு அருமையான தெய்வத்தை தெய்வமாய் கொண்டிருக்கிறோமே அப்பா. ஆபிரகாம் எனப்பட்ட ஒரு தனி மனிதன் மீது கொண்ட பாசம், நேசம் இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகத்தில் இருப்பதை காண்கிறோம். ஐயா இறைவா, இந்த நாளிலும் கூட ராஜா, வட உடைந்து போயிருக்கிற பிள்ளைகள், மனம் நொறுங்கி போயிருக்கிற பிள்ளைகள், ஐயா வாழ்க்கையில் மனம் வாடி போயிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் எப்படியாவது இறங்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். எஸ்அப்பா, மனம் நொந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற பிள்ளைகள்
என் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், எல்லாம் வீணாக போச்சு. எவ்வளவோ உழைத்தேன், வீணாகி போச்சு. எத்தனையோ வருஷங்களை காத்திருந்தேன், எல்லாம் வீணாகி போயிடுச்சு. இரத்தத்தை சிந்தி நான் பாடுபட்டு வளர்த்தேன், எல்லாம் வீணாகி போய் மகா போயிட்டான். என் மகன் போயிட்டான். என் மகன் விபத்தை சந்திச்சு படுக்கை ஆயிட்டான். என் மகா போயிட்டான், ஓடி போயிட்டான். என்ன பிரயோஜனம் என்று மனநொந்து போயிருக்கிற பிள்ளைகள், ஐயோ எவ்வளோ முன்னேறன்னு நினச்சேன், எவ்வளோ சாதிக்க நினச்சேன், இதனால் அந்த வியாதினால் படுக்கை ஆயிட்டேனே என்று கலங்குற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சம்பாதிக்கிற பணம் எல்லாவற்றையும் மருத்துவ செலவுக்காக ஆண்டவரை செலவழிச்சுக்கிட்டு ஓடிட்டே இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சம்பாதிக்கிற பணம் முழுவதும் வட்டி கடனுக்காக செலுத்துகிற பிள்ளைகளை பார்க்கிறோம். பரிதாபத்தில் நிற்கிற பிள்ளைகள், கண்ணீரின் மத்தியில் நிற்கிற பிள்ளைகள் எவ்வளோ கோடி பேர் இருக்காங்கப்பா. எல்லாருக்கும் இறங்குங்க. இந்த நேரத்தில் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, கர்த்தாவே எனக்கு இறங்குன்னு சொல்கிறாங்களோ, ஒவ்வொருவருக்கும் நீர் இறங்க வேண்டும். ஒவ்வொருவரை நீ ஆசீர்வதித்து தான் ஆகணும். ஏசப்பா, இயேசுவே, உம்மை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகள், இயேசு என்று சொல்கிற பிள்ளைகள் யாரும் வெட்கப்படக்கூடாது. இயேசுவின் ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள் யாரும் சிறுமைப்பட்டு விடக்கூடாது. அவர்கள் யாராய் வேண்டுமென்றால் இருக்கட்டும். ஏசப்பாவுக்காக நிற்கிற பிள்ளைகள், ஆலயத்துக்கு செல்கிற பிள்ளைகள், ஒழுங்காக கொடுக்கிற பிள்ளைகள், ஆண்டவர் ஜெபிக்கிற பிள்ளைகள் வெட்கப்படக்கூடாது. என் கர்த்தர் வெட்கப்பட விடக்கூடாது. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகட்டும். நீண்ட காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகள், எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, அதிசயம் நடக்காதா என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துவீராக, மகிழ்ச்சியாக்குவீராக. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது உமக்கு எவ்வளவு பிரியம். உடைய பிள்ளைகளை கொம்புகளை உயர்த்துவது எவ்வளவு பிரியம். ஏனையவர்களுக்கும் உடைய பிள்ளைகளுக்கு வித்தியாசத்தை காண்பிக்கிற காலம் வந்துவிட்டதே. அதை போலவே உடைய பிள்ளைகளுக்கு என்ன வாக்குத்தத்தங்களை செய்தீரோ அதை தவறாமல் கர்த்தர் இன்றைக்கு நிறைவேற்றுவீராக. நிறைவேற்றி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக என்று கெஞ்சுகிறோம். தேவ கிருபைகளை ஒழித்து வைப்பீராக. இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரை இன்று முதற்கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு பெரிய வெளிச்சத்தை காண்பிப்பீராக. இருள் நீங்கி போவதாக. தேவனுடைய பிள்ளைகள் எழும்பட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அப்பா, நாசிரிய தேவனுடைய மாளிகையில் இருக்கிற அடைக்கலான் குருவி முதலிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டே, அநேகரை அழைத்து கொண்டு வாரும். செய்தி எல்லா இடத்திலும் பரவட்டும். கர்த்தர் மகிமைப்படும், பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதிகரமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே, ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னமும் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Amen.